Hello students, in this video, 5th standard English poem. So the title of the poem, Mother Nature. Title of the poem, Mother Nature. That means இயற்கை அன்னை. So first we have to read in this poem. Okay, let us read. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird. There is a home for bird, and refreshing place for the herd, and refreshing place for the herd. This virtue is our culture. This virtue is our culture. Follow it in your future. Follow it in your future. Always welcome with smiling face. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Wins the hearts in life's race. Fortune knocks with its burst. Fortune knocks with its burst. Those who care for their hurst. Those who care for their hurst. So dear students, now I like to explain the Tamil meaning of in this poem. So let us read. Look at the hospitality of Mother Nature. So what is the meaning of hospitality? விருந்தோம்பல். So the first line, look at the hospitality of Mother Nature. இயற்கை அன்னையோட விருந்தோம்பலை கவனிங்க. It gives everything to all creature. Creature அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா உயிரினங்கள். It gives everything to all creature. அதாவது இயற்கை அன்னை எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்குது. There are no strangers under the tree. ஸோ strangers அப்படின்னா இந்த இடத்துல யாரு? முன்பின் தெரியாதவர்கள், அதாவது அறிமுகம் இல்லாதவர்கள், unknown persons அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ there are no strangers under the tree. அதாவது அங்கே இந்த இடத்துல வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. என்ஜாய் த ஷேடோஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃப்ரீ. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நிழலை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்கிறோம். அதே மாதிரி அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கனிகள் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக இலவசமாக வந்து நம்ம சாப்பிட்றோம். தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட். அதாவது மரங்கள் எல்லாம் பறவைகளுக்கு ஒரு வாழிடமாக இருக்குது, வீடு மாதிரி இருக்குது. தேர் இஸ் எ ஹோம் ஃபார் பேர்ட். பறவைகளுக்கு அது ஒரு வீடாகவும் அமையுது. அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் தி ஹர்ட். ரெஃப்ரெஷிங் அப்படின்னா என்னது? இளைப்பாறுறது, ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல ஹர்ட் அப்படிங்கிறது என்னன்னா விலங்குகளுடைய ஒரு மந்தைன்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ் மந்தை, அதாவது நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கூட்டமாக வருவோம்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் வந்து ஹர்ட் அப்படின்னா விலங்குகளோட கூட்டும் மந்தை. அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் த ஹர்ட் அப்படின்னா என்னன்னா நிறைய விலங்குகள் அது கூட்டமாக வந்து இளைப்பாடுறதுக்கு, அது அதாவது மகிழ்ச்சியாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடமா வந்து இந்த மரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அகைன் ஐ லைக் டு ரீகால். லுக் அட் தி ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஃப் மதர் நேச்சர். இயற்கை அன்னையோடைய விருந்தோம்பலை கவனிங்க. இட் கிவ்ஸ் எவ்ரிதிங் டு ஆல் கிரியேச்சர். இயற்கை அன்னை எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்குது.
There are no stranger under the tree. அந்த இடத்துல தெரியாதவங்க யாருமே கிடையாது. Enjoy the shadows and fruits for free. நம்ம அந்த மரங்களுடைய நிழலை அனுபவிக்கிறோம். அங்கிருந்து கனிகளை இலவசமா நம்ம சாப்பிட்றோம். There is a home for bird. பறவைகள் எல்லாத்துக்கும் அது ஒரு வாழிடமா இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸ் ஃபார் தி ஹர்ட். நிறையா விலங்குகளுடைய மந்தைகள் வந்து இங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடமாகவும் அது இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்டான்ஸா, திஸ் வர்ச்சு இஸ் அ கல்ச்சர். ஸோ த மீனிங் ஆஃப் வர்ச்சு லைக் ஹை மாரல் பிஹேவியர். தட் மீன்ஸ் நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புன்னு கூட சொல்லலாம். ஓகே, கல்ச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கலாச்சாரம், நம்மளுடைய ஒரு கலாச்சார பண்பாடு. ஸோ திஸ் வர்ச்சு இஸ் அ கல்ச்சர். நம்மளுடைய ஒரு நல்ல கலாச்சாரமே நல்ல ஒழுக்கம்தான், நல்ல பண்பு தான். ஃபாலோ இட் இன் யா ஃப்யூச்சர். இதை உங்களுடைய ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றணும். ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம வீட்டுக்கு யார் எப்போ வந்தாலும் ஒரு இன்முகத்தோட வரவேற்கணும். ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிரிப்பு முகம். வெல்கம்னா அவங்கள வரவேற்கிறது. ஸோ ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள ஒரு இன்முகத்தோட நம்ம வரவேற்கணும். வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வரவேற்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய மனதில் நம்ம ஈஸியாக வந்து இடம் பிடிக்கலாம். வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப் ரேஸ். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்குது. நாக்ஸ் அப்படின்னா என்னது? தட்டுறது. அதாவது ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் இட்ஸ் பெஸ்ட். அதிர்ஷ்டம் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தோஸ் ஹூ கேர் ஃபார் தயர் ஹெஸ்ட். தோஸ் ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட். கெஸ்ட்னா யாரு? விருந்தினர். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை யார் வந்து ஒரு இன்முகத்தோட நல்ல மனதோட வரவேற்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது நல்லா அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதிர்ஷ்டம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தர்களை ரொம்ப அன்போட யார் உபசரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அதிர்ஷ்டம் அமையும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அகைன் லைக் டு ரீட் த செகண்ட் ஸ்டான்ஸா. திஸ் வர்ச்சு இஸ் அ கல்ச்சர். இதுதான் நம்ம கலாச்சாரத்தோடைய ஒரு நல்ல ஒழுக்கம். ஃபாலோ இட் இன் யர் ஃப்யூச்சர். இதை உங்களுடைய எதிர்காலத்தில் பின்பற்றுங்க. ஆல்வேஸ் வெல்கம் வித் ஸ்மைலிங் ஃபேஸ். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள எப்போதும் இன்முகத்தோடு வரவேற்கணும். வின்ஸ் த ஹார்ட்ஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். அந்த மாதிரி வரவேற்றோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய மனதில் ஈஸியாக இடம் பிடிக்கலாம். ஃபார்ச்சூன் நாக்ஸ் வித் பெஸ்ட். லைக் அதிர்ஷ்டம் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, தோஸ் ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட். யார் வந்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை அன்போடு கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ லெட் அஸ் ரீட் அகைன். ஸோ த டைட்டில் ஆஃப் தி போயம், மதர் நேச்சர். ஷால் வி ரீட்? Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and refreshing place for the herd. This virtue is a culture. Follow it in your future. Always welcome with smiling face. Wins the hearts in life's race. Fortune knocks with its burst. Those who care for their guest. Again we like to read. Yes. Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no stranger under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and a place for the herd. This virtue is a culture. Follow it in your future.
always welcome with smiling face, wins the hearts in life's race. Fortune knocks with its burst, those who care for their guest. And then next, the glossary of this poem. Okay, so let us read. So, what is the meaning of a given glossary? Hospitality. What is the meaning of hospitality? Virundombal. That means taking good care of the guest and visitors. ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது விருந்தோம்பல். அதோடைய மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? டேக்கிங் குட் கேர் ஆஃப் தி கெஸ்ட் அண்ட் விசிட்டர். அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களும் புதுசாக யார் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்கள நம்ம அன்போடு கவனிக்கணும். ஓகே, அதான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. செகண்ட் ஒன், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா யாரு? அறிமுகம் இல்லாதவங்க. தட் மீன்ஸ் அன்னோன் பீப்புள். அறிமுகம் இல்லாதவர், அன்னோன் பீப்புள். தேர்ட் ஒன், ரெஃப்ரெஷிங். ரெஃப்ரெஷிங் அப்படின்னா என்னது? லைக் புதுப்பித்தல். நம்மளை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா? ரினூவிங். ஸோ புதுப்பித்தல். வர்ச்சியூ. வர்ச்சியூ அப்படின்னா என்ன சொன்னோம்? நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு. ஹை மாரல் பிஹேவியர். வர்ச்சியூ அப்படின்னா நற்பண்பு, நல்லொழுக்கம். தட் மீன்ஸ் ஹை மாரல் பிஹேவியர். கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னா என்னதுப்பா? கலாச்சாரம். தட் மீன்ஸ் த ஹேபிட்ஸ் அண்ட் custom of particular society. Culture, that means the habits and custom of a particular society. Fortune. Fortune அப்படின்னா என்ன சொன்னேன்? அதிர்ஷ்டம். that means luck. Fortune means அதிர்ஷ்டம். அதுக்கு ரிலேட்டடான மீனிங் luck. So again you have to read this glossary. Hospitality, taking good care of the guests and visitors. Strangers, unknown people. Refreshing, renewing. Virtue, high moral behavior. Culture, the habits and customs of a particular society. Fortune, luck. Okay. And you have to write the rhyming word of this poem. So you write the rhyming words. The first one, nature. That அதுக்கு ரிலேட்டடான rhyming word, creature. Tree, free. Bird, herd. Face, race. Culture, future. Again we like to read nature, creature. Tree, free. Bird, herd. Face, race. Culture, future. So please write in your book. The next one, filling the blanks. So the first one, Mother Nature gives everything for all. யாருக்கு கொடுப்பாங்க? Creature. எல்லா உயிரினங்களுக்கும். So the first answer, creature. Fruits and shadows are free under the ட்ரீ. எங்கே கிடைக்கும்? ட்ரீ கீழே தானே கிடைக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷேடோஸ் ஆர் ஃப்ரீ ஃபார் அண்டர் த ட்ரீ. டேஸ் இஸ் அவர் கல்ச்சர். நம்மளுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமானது என்னதுப்பா? விருந்தோம்பல். நம்மளுடைய தமிழர் பண்பாடில் மிக முக்கியமானது மற்றவங்கள அன்போட கவனிக்கிறது. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அவர் கல்ச்சர். ஃபோர்த் ஒன், Fortune knocks with its best, who dares for their guest. அதாவது அதிர்ஷ்டம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒரு ரொம்ப அரிது. அது யாருக்கு கிடைக்குமா? யார் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை அன்போடு கவனிக்கிறாங்க, கேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஹூ கேர் ஃபார் தயர் கெஸ்ட். ஃபிஃப்த் ஒன், வெல்கம் கெஸ்ட் டு வின்ஸ் எவ்ரி ஒன் டேஸ் இன் லைஃப்ஸ் ரேஸ். அதாவது எவ்ரி ஒன் ஹார்ட்ஸ். அதாவது நம்ம வந்து யாரெல்லாம் அன்போடு வந்து தன் வீட்டுக்கு வரக்கூடியவங்களை வரவேற்கிறோமோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய இதயத்தில் வந்து ஈஸியாக இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ த ஃபஸ்ட் ஒன் ஆன்சர், கிரியேச்சர். மதர் நேச்சர் கிவ்ஸ் எவ்ரி திங் ஃபார் ஆல், கிரியேச்சர்.
Fruits and shadows are free under the tree. Dash is our culture, hospitality is our culture. Fortune knocks with its birds who care for their guest. Welcome guests to win everyone's hearts in life's race. So please write in your book. And the next one, answer for the question following answer questionsக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். So the first question, whose hospitality is described in the poem? இந்த போயத்துல யாருடைய ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்கப்பா? மதர் நேச்சர். So mother nature's hospitality is described in the poem. Second question, what are the things given by the tree? ட்ரீலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? நிழல் கிடைக்குது, ஃப்ரூட்ஸ் கிடைக்குது, அதே மாதிரி பறவைகளுக்கெல்லாம் வீடாகவும் நிறைய விலங்குகளோட மந்தைகள் அனிமல்ஸோடைய ஹேர்டு இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு இளைப்பாறக்கூடிய இடம் ரெஃப்ரெஷிங் பிளேஸாகவும் இருக்குது அப்படிங்கிறத போயத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர். It gives shadow, fruits, home for birds, and refreshing place for the herd. What are the things given by the tree? It gives shadow, fruits, home for birds, and refreshing place for herd. Okay. And the third question, who wins the heart? அல்லது யாரோடைய இது வந்து மற்றவங்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் வின்ஸ் த ஹார்ட் கூட இருக்கலாம். ஸோ ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் தி ஹார்ட். வாட் ஆர் ஹூ? வாட் வின்ஸ் த ஹார்ட் ஆர் ஹூ வின்ஸ் த ஹார்ட்? ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், ஹூ வில் பி த ஃபார்ச்சுனேட்? யார் வந்து அதிர்ஷ்டசாலி? those who win everyone heart will be fortunate. யாரெல்லாம் மற்றவங்களோட இதயத்தில் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதிர்ஷ்டசாலி. ஃபார்ச்சுனேட் அப்படின்னா என்ன சொன்னோம்? அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறது அதிர்ஷ்டசாலி. who will be the fortunate? those who win everyone's heart will be fortunate. And fifth question, how will you treat your guest? உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை நீங்கள் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? we have to treat them with smiling face. we have to treat them with smiling face. நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள இன்முகத்தோட கவனிக்கணும், ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் ஹூ வின்ஸ் ஆர் த ஹார்ட்ஸ்? ஸ்மைலிங் ஃபேஸ் வின்ஸ் த ஹார்ட்ஸ். Who will be the fortunate? Those who win everyone's heart will be fortunate. How will you treat your guest? We have to treat them with smiling face. So question answer also you have to write in your notebook. Okay. So I like to read this poem again. Mother Nature. Look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for bird and refreshing place for the herd. This virtue is our culture. Follow it in your future. Always welcome with smiling face, wins the hearts in life's race. Fortune longs with its burst, those who care for their guest. So the glossary, rhyming word, filling the blanks, and the question answer. Okay. So dear students, so please read this poem again and also you have to write the question answer in your book. Okay. Thank you students.